தலைப்பு செய்திகள். கைதை தடுக்க கோரும் கோட்டபாயாவின் ரிட் மெனு ஜூலை 6ற்கு ஒத்திவைப்பு. புலமைப் பரிசில் பரீட்சை பற்றிய அறிவிப்பு. தமிழக அமைச்சர் வன்னியரசை நேரில் சந்தித்த ஸ்ரீதரன் எம்பி. சிறுவர்களின் சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்த புதிய சட்டம். கோப்பா பிளவு காணி அபகரிப்பு விவகாரம். வடமாகாண ஆளுநரிடம் மக்கள் அவசர கோரிக்கை. விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான தற்போதைய விசாரணைகளின் பின்னணியில் தம்மை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ரிட் மனு மீதான மேலதிக சமர்ப்பணங்களை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று ஆராய்ந்து எதிர்வரும் ஜூலை மாதம் 6ஆம் திகதிக்கு ஒத்திவைத்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதியின் இந்த விசேட மனுவானது மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர் சரத் திசாநாயக் ஆகியோர் அடங்கிய இருவர் கொண்ட நீதியரசர்கள் ஆயத்தின் முன்னிலையில் நேற்று 2வது நாளாகவும் தொடர்ச்சியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மனுதாரரான முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா நேற்றைய மனு பரிசீலனையின் போது பல புதிய மற்றும் மேலதிக சட்ட சமர்ப்பணங்களை நீதியரசர்கள் ஆயத்தின் முன்னிலையில் முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து இருதரப்பு வாத பிரதிவாதங்களை ஆராய்ந்த நீதியரசர்கள் ஆயம் இந்த மனு தொடர்பான மேலதிக சட்ட விவாதங்களை எதிர்வரும் ஜூலை மாதம் 6ஆம் திகதி வரை ஒத்திவைப்பதாக உத்தரவிட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் திகதி நடைபெறும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகி தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் பரீட்சையை திட்டமிட்டபடி நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கடந்த மார்ச் மாதம் 30ஆம் திகதி முதல் ஏப்ரல் மாதம் 30ஆம் திகதி வரை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாடு மாநிலத்தின் புதிய சமூக நீதித்துறை அமைச்சரும் நீண்டகால அரசியல் செயல்பாட்டாளருமான வன்னியரசை இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். சென்னையில் உள்ள சமூக நீதித்துறை அமைச்சின் உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. ஈழத்தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்தினருடன் அவர்களுடைய உரிமைகளுடனும் நீண்ட காலமாக தன்னை இரண்டர கலந்து கொண்டு குரல் கொடுத்து வரும் ஒரு மூத்த அரசியல் தலைவரான வன்னியரசு அண்மையில் தமிழ்நாட்டின் சமூக நீதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார். இதனையொட்டி அவருக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் இந்த சந்திப்பின் நினைவாக தனக்கே உரித்தான பாணியில் முக்கிய வரலாற்று புத்தகம் ஒன்றை அமைச்சருக்கு பாராட்டி வழங்கி வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய அரசில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சமூக நீதித்துறை அமைச்சராகவும் அக்கட்சியின் மாநில விவகாரங்களை குறித்த கொள்கையின் குழுவின் முக்கிய அங்கத்தவராகவும் அமைச்சர் வன்னியரசு பணியாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பின் போது இருதரப்பு அரசியல் நிலவரங்கள் குறித்தும் சுருக்கமாக ஆராயப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் சட்டம் மூலம் ஜனாதிபதி சட்டத்தரணி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசர் முஸ்தபாவினால் நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதன்படி குறித்த சட்டமூலத்தை ஃபைசர் முஸ்தபா பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் கையளித்துள்ளார். சிறுவர்கள் சமூக ஊடக தளங்களை அணுகுவதை கட்டுப்படுத்துவதும் தீங்கு விளைவிக்கும் இணைய உள்ளடக்கங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதும் இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த சட்டத்தின் மூலம் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடக தளங்களை அணுகுவதை தடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சரான சிறுவர் விவகார அமைச்சருக்கு உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரம் கிடைக்கின்றது. அத்துடன் ஒரு பிள்ளை ஒரு நாளில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடிய நேரத்தை சுருக்குவதற்கோ அல்லது பயன்படுத்துவதற்கான குறிப்பிட்ட நேரத்தை நிர்ணயிப்பதற்கோ இந்த சட்டத்தின் மூலம் சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்கும் கண்காணிப்பதற்கும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் கீழ் அங்கீகாரம் பெற்ற ஆணையாளர் ஒருவரை நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளது.
முல்லைத்தீவு மாவட்டத்தின் கோப்பாப்புலவு பகுதியில் தங்கள் பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் இராணுவ படை தலைமையகத்தின் முன்பாக நேற்று புதன்கிழமை காலை 11:30 மணியளவில் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். மாற்று காணிகளை தாம் ஏற்றுக்கொண்டதாக ஜனாதிபதி பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனிடம் தெரிவித்த கருத்து முற்றிலும் தவறானது எனவும் தாம் அப்படி எந்த மாற்று காணிகளையும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை எனவும் அம்மக்கள் தெரிவிக்கின்றனர். வடமாகாண ஆளுநர் நேரில் வருகை தந்து மக்களின் உண்மை நிலையை வெளிக்கொண்டு வருவதோடு வாழ்விட பிரச்சினைக்கு உடனடியாக சாதகமான தீர்வை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோப்பாப்புலவு பூர்வீக மக்கள் வேதனையுடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். 171 ஏக்கர் காணிகளை தொடர்ந்தும் இராணுவத்தின் 59வது காலாள் படைப்பிரிவினர் தமது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். எனவே எமது காணிகளை விடுவிக்க கோரி இன்றிலிருந்து தொடர் போராட்டமாக இந்த போராட்டத்தினை தாம் முன்னெடுக்கப் போவதாக மக்கள் தெரிவித்ததுடன் கோப்பாப்பிளவு இராணுவ முகாமிற்கு முன்பாக அடையாள உண்ணாவிரதத்தில் தொடர்ந்து ஈடுபட இருப்பதாக தெரிவித்துள்ளனர். கடல், கரை மற்றும் விவசாய நிலங்களை வாழ்வாதாரமாக நம்பியிருந்த கோப்பாப்புலவு மக்கள் பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கையால் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில்துறைகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். போர் முடிவடைந்து 17 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இருப்பினும் பாதுகாப்பு செயலகம் என்ற பெயரில் மக்களின் காணிகள் தொடர்ந்தும் அபகரிக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 17 ஆண்டுகளாக தமது சொந்த நிலத்தில் குடியேற முடியாமல் தவித்து வருகின்றோம். எமது பூர்வீக நிலத்தில் இராணுவம் எமது வளங்களை பயன்படுத்துகின்றது. ஆனால் நாம் வீதியில் நின்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது எந்த வகையிலும் நியாயமல்ல என மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். குறித்த போராட்டத்தின் போது வெளியேறு வெளியேறு, இராணுவமே வெளியேறு, எம் மண்ணில் நாம் உழைக்க வேண்டும், எம் உரிமையை நீ தர வேண்டும், இராணுவமே வெளியேறு, முகாம்களை மூடு, நிலங்களை விடு, நில ஆக்கிரமிப்பை நிறுத்து, ஜனநாயக அல்லது இராணுவ ஆட்சியா, எமது வாழ்விடம் எமக்கு வேண்டும் போன்ற பல்வேறு வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டிருந்தனர். நீண்ட காலமாக தீர்வு காணப்படாத காணி பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதே கோப்பாப்புலவு மக்களின் பிரதான கோரிக்கையாகும். தகவல் தொடர்பு அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக செவ்வாய்க்கிழமை மாலை நாடு முழுவதும் ரயில் சேவைகளை நிறுத்தியதாக ஜெர்மனியின் தேசிய ரயில்வே நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரயில்வே நெட்வொர்க்கில் தகவல் தொடர்புகளுக்கு பயன்படுத்தப்படும் GSMR டிஜிட்டல் தகவல் தொடர்பு அமைப்பில் நாடு தழுவிய அளவில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அனைத்து ரயில்களும் நிலையங்களிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக டச் பான் நிறுவனம் தனது இணையதளத்தில் வெளியிட்ட ஒரு குறுகிய அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த கோளாறுக்கான காரணம் குறித்த உடனடி தகவல் எதுவும் வெளியாகவில்லை. கோளாறை சரி செய்ய எங்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் என்று டச் பான் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்றோ அல்லது எத்தனை ரயில்கள் பாதிக்கப்பட்டுள்ளன என்றோ அந்த நிறுவனம் குறிப்பிடவில்லை. பயணிகள் இறங்கும் வகையில் ரயில்களை நிலையங்களுக்கு கொண்டுவர நாங்கள் இப்போது முயற்சித்து வருகின்றோம். அதன் பின்னர் இன்னும் அறியப்படாத அந்த கோளாறை நாங்கள் சரி செய்ய வேண்டும் என்று டச் பான் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி எவ்லின் பாலா கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுடனான மோதலிலிருந்து அமெரிக்க இராணுவ படைகளை விலக்கிக் கொள்ளுமாறு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு உத்தரவிடும் தீர்மானத்தை அமெரிக்க செனட் சபை அங்கீகரித்தது. இது நிர்வாகத்தின் இராணுவ அதிகாரத்திற்கு எதிரான ஒரு அரிதான இருகட்சி கண்டனத்தை குறிப்பதோடு இப்பகுதியில் ஏற்படக்கூடிய பதற்றம் குறித்த காங்கிரசின் கவலையையும் உணர்த்துகிறது. CNN தகவலின்படி இந்த தீர்மானம் 50 முதல் 48 என்ற வாக்கு வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்டது. குடியரசுக் கட்சி செனட்டர்களான டான்ஸ் பால், சூசான் காலின்ஸ், லிசா முர்வோகிஸ் மற்றும் பில் காசிடி ஆகியோர் ஜனநாயக கட்சியினுடன் இணைந்து இந்த நடவடிக்கையை ஆதரித்துள்ளனர். ஜனநாயக கட்சி செனட்டர் ஜான் பெட்டர்பென் இந்த தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளார். இதற்கு முன்னர் இதேபோன்ற போர் அதிகார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதை எதிர்த்த குடியரசுக் கட்சி செனட்டர்களான மிட்ஸ் மெக்கனஸ் மற்றும் டேவ் மெக்கார்மிக் ஆகியோர் வராதது இந்த தீர்மானம் நிறைவேற காரணமாக அமைந்தது என்று செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. காங்கிரசின் ஒப்புதல் இல்லாமல் ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கையில் ஈடுபடும் அதிபரின் அதிகாரத்தை கட்டுப்படுத்த காங்கிரசின் இரு அவைகளிலும் உள்ள ஜனநாயக கட்சியினர் தொடர்ந்து முயற்சி செய்து வரும் வேளையில் இந்த வாக்கெடுப்பு நடைபெற்றுள்ளது. வரலாற்றில் இன்று
1950 வடகொரியாவின் தென்கொரியா மீதான படையெடுப்பை அடுத்து கொரிய போர் ஆரம்பமானது. 1975 இந்திய பிரதமர் இந்திரா காந்தி நாட்டில் நெருக்கடி நிலையை பிறப்பித்து தேர்தல்கள் மற்றும் மனித உரிமை போராட்டங்களை தடை செய்தார். 1983 பிரித்தானியாவில் நடந்த உலகக்கிண்ண துடுப்பாட்ட போட்டிகளின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா மேற்கிந்திய தீவுகளை 43 ஓட்டங்களால் வென்று உலகக்கோப்பையை கைப்பற்றியது. 1998 விண்டோஸ் 98 முதற் பதிப்பு வெளியானது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.